ஸோ அதாவது கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது குறள், அதாவது 576வது குறள். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடு தவர், இயைந்து கண்ணோடு தவர், கண்ணோடா தவர். ஸோ இதான் வந்து இந்த குறள். இப்போ இந்த குறளோட பொருள் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இயந்த அப்படின்ற பொருள் வந்து ஒத்து, ஈடான, சேர்ந்து, இருந்து அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும். ஸோ இதில் வந்து பொருள் பார்த்துடலாம். கண்களிலிருந்து இரக்கம் இல்லாதவர், மண்ணோடு இருந்தும் வளராத மரம் போன்றவர். ஸோ உன்கிட்ட வந்து கண் இருக்குது, அந்த கண் மூலியமாக உன்னால் இரக்கத்தை பார்க்க முடியலை அப்படின்னா அது வந்து எதற்கு சமம் அப்படின்னா, மண் இருந்தும் அந்த மரம் வளராமல் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குமோ அதே போல் தான் உன் கண் இருந்தும் நீ இரக்கம் காட்டலைன்னா அதுக்கு வந்து எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இந்த குறள் ஒரு தடவை பார்த்துடலாம். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர். ஸோ இதான் வந்து இந்த குறள். ஸோ இப்போ நம்ம கண்ணோட்டம் அதிகாரத்தில் 7வது குறள் பார்க்க போகிறோம், அதாவது 577வது குறள். கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணிலார், கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுமில். இதுதான் வந்து குறள். இதில் இல்லவர் அப்படின்றது இல்லாதவர் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும், இன்மையும் அப்படின்றது இல்லாமை அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும். ஸோ இந்த குறளோட பொருள் வந்து பார்த்துடலாம். இரக்கமில்லாதவர்கள் கண்ணிருந்தும் பார்வையற்றவர், இரக்கமுடையவர்கள் கண் பார்வை உடையவர் ஆவர். அதாவது கண் பார்வையில் வந்து இரக்கம் இல்லை அப்படின்னா அந்த கண் இருந்தும் நீ பார்வையற்றவனாக தான் இருப்ப அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு. அதுவே நீ வந்து இரக்கம் குணம் உடையவனாக இருக்க அப்படின்னா நீ என்னதான் உனக்கு கண் இல்லைனாலும், ஒருவேளை உன்கிட்ட கண்ணே இல்லைனாலும் நீ கண் பார்வை உடையவனாகவே இருப்ப அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இரக்க குணம் வந்து அந்தளவுக்கு முக்கியம். இந்த குறள் வந்து ஒரு தடவை பார்த்துடலாம். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர், கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுமில். ஸோ இதுதான் வந்து இந்த குறள். ஸோ கண்ணோட்டம் அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது குறள், அதாவது 578வது குறள். கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. ஸோ இதான் வந்து குறள். இல்லை கர்மம் அப்படின்றது கடமை, தொழில் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும். சிதையாமல் அப்படின்ற சொல் வந்து கெடாமல் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும். ஸோ காரியம் கெடாமல் இரக்கம் கொள்ள சிறந்தவருக்கு வயப்பட்டது இவ்வுலகு. அதாவது ஒரு கடமை மாறாமல் நீ வந்து ஒரு விஷயம் பார்க்குற அப்படின்னா அதுக்கு மேலே வந்து உனக்கு ஒரு இரக்கம் கொள்ளுதல் அப்படி ஒரு விஷயம் மேலே நீ இரக்கம் கொள்கிற அப்படின்னா அதுவே வந்து சிறந்தவருக்கான செயல் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறார். அவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகே சிறந்தவருக்கான வயப்பட்டது, அந்த உலகமே அவங்க வசப்பட்டது. அதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்க்குற அப்படின்னா கடமையை தவறாது அது மேலே நீ வந்து இரக்கம் கொள்ளணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த உலகமே வசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ குறள் ஒரு தடவை பார்த்துடலாம். கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லாருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. இதுதான் வந்து குறள். ஸோ கண்ணோட்டம் அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 9வது குறள், அதாவது 579வது குறள். ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. ஸோ இதான் வந்து குறள். இதில் ஒருத்து ஆற்றும் அப்படின்ற சொல் வந்து தண்டிக்கும் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும். பொறுத்து ஆற்றும் அப்படின்ற சொல் வந்து பொறுக்கும் அப்படின்ற சொல்லை வந்து குறிக்கும், அதாவது பொறுத்தல் அப்படின்ற சொல்லை வந்து குறிக்கும். ஸோ குறளோட பொருள் வந்து பார்த்துடலாம். தண்டிக்கும் ஆற்றல் இருப்பினும் இரக்கம் கொண்டு பொறுத்து கொள்ளும் பண்பை சிறந்தது. அதாவது ஒரு தவன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தவறான விஷயம் பண்ணுறான், தீமை பண்ணுறான் அப்படின்னா அவனை வந்து நம்மளால் தண்டிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் அவனை தண்டிக்காமல் அவன் மேலே இரக்கம் கொண்டு அதை பொறுத்து கொள்ளுதலே வந்து சிறந்த பண்பு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஒருத்தவனை தண்டிக்க முடியும்னாலும் அவன்கிட்ட பொறுத்து கொள்ளுதல் வந்து சிறந்த பண்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ குறள் ஒரு தடவை பார்த்துடலாம். ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. தான் வந்து இந்த குறள். ஸோ கண்ணோட்டம் அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற கடைசி குறள் 10வது குறள், அதாவது 580வது குறள். பெயை கண்டும் நஞ்சும் உண்டும் அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இதுதான் வந்து குறள். இதில் நஞ்சு அப்படின்றது விடம் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும், நயத்தக்க அப்படின்றது விரும்பத்தக்க அப்படின்ற சொல்லை வந்து உணர்த்தும். ஸோ இப்போ இந்த குறளோட பொருள் வந்து பார்த்தரலாம். அனைவரும் விரும்பும் நாகரிகம் உடையவர், தம்முடன் பழகியவர் நஞ்சையிட கண்டும் அதை உண்பவர் போலவர். அதாவது எல்லாரும் நம்மளை வந்து விரும்புகிற மாதிரி வந்து நம்ம நாகரிகம் கொண்டவங்களாக இருந்தோன்னா அவங்க யாருக்கு சமம் அப்படின்னா, ஒருத்தவங்களோட பழகியவர்கள் வந்து அவங்களுக்கு நஞ்சையே கொடுத்தாலும் சரி நம்மளுக்கு வந்து நஞ்சை கொடுத்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழி வாங்காமல் அவங்க மேலே ஒரு இரக்கம் காட்டி அந்த நஞ்சையே உண்பாங்கல்ல, அந்தளவுக்கு பண்பு கொண்டவர்களாம் யார் அப்படின்னா, அனைவரும் விரும்பும் அளவு நம்ம நாகரிகம் வச்சுருந்தோம்னா அவங்க அளவுக்கு நம்ம பண்புடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குறளை மீண்டும் ஒரு தடவை பார்த்துடலாம். பெயை கண்டும் நஞ்சுண்டும் அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஸோ இதோட வந்து கண்ணோட்டம் அதிகாரம் வந்து முடிந்தது 10 குறளும். நன்றி.